நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு இப்போ அடிப்படையான பொழுதுபோக்கு படிக்கிறது, மற்றபடி டிவி பார்த்துன்னுக்கிறதா இருந்தது. ஒரு ஆர்வ மிகுதினால இந்த மலைத்தோட்ட பயிர் சொல்லிட்டு தமிழக அரசுக்காரங்க இந்த மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு ஒரு கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. உடனே அது மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உடனே நம்ம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஆர்வத்து மேலே இதை ஆரம்பிக்கும் போது என்னுடைய நண்பர், இதே அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு நண்பர் மிஸ்டர் முருகன் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்து முதல்ல ஒரு 20 தொட்டி தான், 20 பேக் நாங்கள் ஒரு கிட்டு வாங்கி ஆரம்பித்து நல்ல விதத்தில் நடந்தது. இதில் பேசிக்காக நாங்கள் முயற்சி பண்ணும்போது முதல்ல ட்ரை பண்ண கரிகாய் வெண்டைக்காய். ஏன்னா ஃபெயிலியர் இல்லாமல் இருக்குன்றதுக்காக வெண்டைக்காயை ட்ரை பண்ணோம். அதன் பிறகு நாங்கள் ட்ரை பண்ணது பாகற்காய், கத்திரிக்காய், தக்காளி அண்ட் மிளகாய். இந்த வெரைட்டியெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பூக்கள்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டு. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் பூ போய் வாங்கிட்டு வருவேன் தினம். சரி, நம்மளே ஏன் செய்யக்கூடாது சொல்லிவிட்டு செம்பருத்தி, ரோஜா, நாட்டு ரோஜாங்க, இப்படியெல்லாம் பூச்செடிகளை கொண்டு வளர்த்தோம். பூச்செடியில் வளர்க்குறதோட காய்கறி செடியும் சைடு பை சைடு வளர்த்துக்கிட்டு வீட்டுக்கு பயனுள்ளதுமாக காய்கறியும் மனசுக்கு திருப்தி சந்தோஷமும் கொடுக்குற விதத்தில் பூச்செடிகளும் வளர்த்து என்னுடைய ஓய்வு காலத்தை உண்மையிலேயே ரொம்ப மன திருப்தியோடு நான் கழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் கிராமத்துலேருந்து என்றைக்காவது எங்கள் உறவுக்காரங்க வருவாங்க பார்க்குறதுக்கு. அவங்க இதை தோட்டங்களை பார்த்துட்டு எங்கள் கிராமத்தோட நீங்கள் நல்லா பண்ணின்னுக்கிறீங்க இங்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் இந்த சேப்பங்கிழங்கு நான் வைக்கும்போது எங்களுக்கே தெரியாது இதெல்லாம் வரும்ன்ட்டு. ஆனால் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட இந்த சேம்பு நல்லபடியாக வளர்ந்து இதாகும்போது கிட்டத்தட்ட நான் 3-3.5 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்தோம் நாங்கள். ஏன்னா அது மண்ணுக்கு கீழே இருக்குது. அது கரெக்டாக அதுக்கு பீரியடில் படைச்சிருக்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 3-3.5 கிலோ சேப்பங்கிழங்கு இருந்தது. அதே மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகக்காய், தக்காளி, மிளகாய்க்கு நான் இன்ன வரலும் போயிட்டு கடையில் வாங்கினதே கிடையாது. தினம் வேண்டிய மிளகாயை நான் சட்னிக்காகட்டும், சாம்பார் பொடிக்காகட்டும், அரைச்ச குழம்புக்காகட்டும் எல்லா மிளகாயும் இங்கே தான் எடுத்துக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறோட ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் வச்சதுனால கொத்தமல்லி, புதினா அவர் வச்சுடுவார். இப்படி பல விதத்தில் நாங்கள் கோலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்கன்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங் ஒரு 3/4 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம் ரொம்ப 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 மனசுக்கு திருப்தி, ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு இயற்கையோடு ஒன்றின ஒரு வாழ்க்கை. இதில் எங்களுக்கு எங்களையே நாங்கள் மறந்துடுறோம். இந்த செடிகளை பார்த்து, இந்த பூக்களை பார்க்க வரக்கூடிய இந்த வண்டுங்க, இந்த இதெல்லாம் தேனீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்துக்கே போயிட்ட ஃபீலிங் எங்களுக்கு தினம் இருக்கும் இங்கே. அது இது குறிப்பாக இந்த காலை வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். காகங்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிறது, இந்த மைனாங்க, இதில் இருக்கிற 1-2 பூச்சிங்களை பிடிச்சி தின்னுருக்க இந்த மைனா இதெல்லாம் இங்கே நிற்கும்போது அது ரொம்ப மனசுக்கு என்ன சொல்லலாம், ஒரு டென்ஷன் இருக்கிற உலகத்தில் ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு கிராமிய வாழ்க்கையை வாழறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தி கொடுக்குற ஒரு விஷயம். இது அவங்க கொடுக்குற கிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கோகோ பீட்டோடு கொடுக்குறாங்க ஒரு பேகும். அந்த பேக்கில் அந்த கோகோ பீட் ட்ரையாக ஒரு ஸ்லாப், ஒரு செங்கல் இது மாதிரி இருக்கும். நம்ம இனிஷியலாக கொஞ்சம் வாட்டர் விட்டு ஒரு 2-3 நாளைக்கு வாட்டர் விட்டுட்டோம்னா நல்லா அது மலர்ந்து கம்ப்ளீட்டாக அந்த பேக் ஃபில்லப் ஆகிடும். பிறகு கொஞ்சம் போல் கம்போஸ்ட், ஏன்னா அது பேஸு, இந்த பேஸு கூட நம்ம உயிர் கொடுக்கணும். அவங்க சில உயிரூட்ட கலவையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த உயிரூட்ட கலவை ப்ளஸ் இந்த பேஸு, இந்த கம்போஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுவோம். ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு ஓவரால் ஒரு 10-12 நாள் ஆகும். இந்த 12 நாள் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கத்திரிக்காய் இப்போ வைக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, கத்திரிக்காயை நான் ஒரு நாற்றுப்பை, அந்த ஒரு ட்ரே கொடுக்குறாங்க அவங்க. அந்த ட்ரேயில் நாங்கள் நாற்று ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளார அந்த நாற்று ஒரு பைக்கு மேக்ஸிமம் 2 தான். கத்திரினும் போது 2 தான். இதே வெண்டைக்காய்னா 4 வைப்போம். வெண்டைக்காயை பொறுத்தவரை அது நேரடியாகவே ஊன்னிடுவோம். பாகக்காயும் அது மாதிரி தான் நேரடியாக ஊன்னிடுவோம்.
நாற்றங்கால் முறையில் பயிரிட வேண்டியது வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய். இது 3 வந்து நாற்றங்கால் முறையில் தான் தயார் பண்ணணும் நாங்கள். நாற்றங்காலை தயார் பண்ணி ஒரு 15 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளார அதை பிடுங்கி எடுத்து ஒரு செடிக்கு 3 கத்திரிக்காய்னா 1, மிளகாய்னா 2, தக்காளின்னா 1. ஏன்னா அது என்னுடைய க்ரோத் ஏரியா எவ்வளோ வேணுமோ அது தக்கன மாதிரி நாங்கள் வச்சுடுவோம். அது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பலன் அளிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நட்டை 25ஆவது நாள்லேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 60 நாள் காய்க்கும். கத்திரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா நட்ட நாள்லேருந்து ஒரு 40 நாள்லேருந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 4 மாதம் பலன் கொடுக்கும் அது. இதிலே சில கத்திரிக்காய் வெரைட்டி இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இதை காய்ச்சி முடித்த உடனே எடுத்துடாதீங்க, இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் இதான களைங்களெல்லாம் கழித்து தள்ளிடுங்க, தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீண்டும் அது காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நாங்களே அனுபவத்தில் பார்த்தோம். மிளகாய் செடியை நாங்கள் பிடுங்கி போட்டுலான்னு நினச்சி உடைச்சிட்டோம். உடைச்ச மிளகாய் செடி துளுத்து அது ஏதாவது ஒரு செடிக்கு ஒரு கிலோ 1.5 கிலோ காய்க்குது. ஸோ அது மாதிரி ஒரு மெத்தடில் தான் இப்போ இருக்குது. இந்த பூச்செடிகளை பொறுத்தவரையிலும் கிராமத்துக்கு போகும்போது நாங்கள் கூடியுள்ள இந்த நாட்டு பூச்செடி, இந்த நாட்டு செம்பருத்தி, இந்த நாட்டு ரோஜா, இதெல்லாம் கிராமத்துக்கு போயிட்டு வரும்போது யாராவது உறவுக்காரங்க வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு வந்துட்டு இதில் வைக்கிறோம். இதில் என்ன பியூட்டின்னா நம்ம தரையில் வச்சு வர்றதை விட இதில் வேகமாக வளருது, நல்லாவும் வளருது. ஏன்னா இந்த சாமந்தி வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்துட்டு ரொம்ப 10 பைசா வளர்த்தா தான் இது வரும். இந்த குறிப்பாக இந்த நாட்டு சாமந்தி இப்போ பாருங்கள் நீங்கள் இங்கே ஜஸ்ட் லைக் தட் நல்லா வருது. அது நாங்கள் ஜினியா, நாட்டு சாமந்தி, பால்சம், செம்பருத்திங்க ஒரு 5-6 வெரைட்டி செம்பருத்தி, ஈவன் செடி முருங்கை கூட நாங்கள் வச்சுருக்குறோம். ஒரு செடி முருங்கை செடி கூட வச்சுருக்குறோம். பிறகு நான் வந்து கொஞ்சம் ஹெர்பல் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தவசைக்கீரை, முடக்கத்தாங்கீரை, இந்த மாதிரி பிரண்டை இன்னும் கொண்டு வந்து வச்சோம். அது சரியாக வரல, திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். பிரண்டை, பிறகு வந்துட்டு இந்த சங்கு புஷ்பம், இதெல்லாம் நாங்கள் பேசிக்காக வந்து ஹெர்பல் இதனால் ட்ரை பண்ணுறோம். இது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நீட்டு காராமணி, இது பின்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெரிய காராமணிக்காய். இதெல்லாம் வந்து யார்ட்லாங் கௌப்பின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 கஜம் இருக்கும் ஒரு காராமணி, கறி காராமணின்னு பேர் இதுக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கே எங்களுக்கே ஒரு ஆர்வமாக இருந்தது. செய்கிறதுல பலனளிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கீரை இல்லாமல் மூலிகை செடிக்கு மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால இங்கே துளசியே ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்குறோம். 3 வெரைட்டிஸ் ஆஃப் துளசி ப்ளஸ் இந்த முடக்கத்தாங்கீரைன்னு சொல்லிட்டு கொடி வகை அது, ப்ளஸ் இந்த சுண்டைக்காய் செடி, மணத்தக்காளி செடி, அதில் இந்த வந்து பார்த்திங்கன்னா தவசைக்கீரை, இது வந்து மல்டிவிட்டமின் கீரைன்னுவாங்க, அந்த தவசைக்கீரை வச்சுருக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வமேல நாங்கள் தயார் பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்குறது. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு கொடியை கூட ட்ரை பண்ணோம். அது ஆனால் இந்த இடத்துல கொடி பரவுறதுக்கு கொஞ்சம் யோசனை இது இருக்கிறதுனால பண்ணலை அதை. இப்போ இந்த மொட்டை மாடி விவசாயத்தோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரத்தை வந்து செலவிட முடியாத ஒரு வெளியில் போனால் டிராஃபிக் கன்ஜெஷன், பொல்யூஷன், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். அப்போது ஒரு பொழுதுபோக்குகளே தொலைச்சிக்கின்னு வர்ற காலகட்டமாகிடுச்சு. இப்போ எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு ப்ளஸ் மனநிறைவு தரக்கூடிய ஒரு சமாச்சாரம்.